வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சோசியல் மீடியாவில் நிறைய மருத்துவ குறிப்புகளை வெளியிடுவது, அதை பார்த்து நிறைய நடிகர்கள் நடிகைகள் பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்தி அதுக்கு பின்னாடி ஏற்படும் விளைவுகளை நிறைய பேர் இப்போது சோசியல் மீடியாவில் பதிவிட்டு வருவது ரொம்பவே வழக்கமாக அதிகரிச்சுட்டு வருது. சமீப காலத்துக்கு முன்னாடி பிக் பாஸ் ஷோ நிகழ்ச்சியின் மூலம் மிகப்பெரிய ஒரு வைரலாகி வந்தவங்க தான் நம்ம ரைசா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கெமிக்கலை பார்த்தீங்கன்னா அவங்க தன்னுடைய முக அழகுக்காக பயன்படுத்தி வந்திருக்காங்க. ஆனால் ஒரு சில நாட்கள் கழித்து அவங்களுடைய முகம் என்ன நிலைமைக்கு மாறிச்சுன்னு அவங்களே ஒரு வீடியோ வாயிலாக தெரிவிச்சிருந்தாங்க. இது நிறைய நடிகைகள் அதன் மூலம் பார்த்தீங்கன்னா விளம்பரம் செஞ்சு என்னுடைய அழகு இப்படி இருக்குதுன்னு தவறான ஒரு மக்களிடம் ஒரு செய்திகளை கொண்டு சேர்ந்துக்கிறாங்க. ஆனால் அந்த ப்ராடக்டில் என்ன கெமிக்கல் கலந்துருக்கிறாங்க, அது எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகும்னு நிறைய பேர்த்துக்கு தெரிவதில்லை. அப்படி ஒரு நடிகை தான் இப்போது பார்த்தீங்கன்னா தன்னுடைய உதடுகள் எல்லாம் வீங்கி அவங்க ஒரு புகைப்படமும் வீடியோக்களை வெளியிட்டு தயவு செய்து இந்த மாதிரி யாரும் வாங்கி பயன்படுத்த வேண்டாம் என்று அந்த நடிகை விருப்பத்துடன் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அந்த நடிகைக்கு இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அச்சச்சோ பெண்களை உசார், உதடு கன்னம் எல்லாம் வீங்கி அழகு சாதனங்களால் இருக்கும் அழகையும் தொலைத்த பிரபல நடிகை. எத்தனை நாள் அழகாக இருந்தாலும் பெண்கள் அதில் ஒரு திருப்தி வருவதில்லை. குறிப்பாக திரையுலகில் மாடலிங் துறையில் மிளிர்ப்பவர்கள் அழகை காட்டிக் கொள்வதற்கு செய்கிற தேவையில்லாத மூக்கு, தொப்புள்கள், மார்பு, கன்னம், உதடு ஆபரேஷன் எல்லாம் இந்த வகையை சேர்கிறது. இந்த நிலையில் அழகு சிகிச்சையில் பிரபல மாடலிங் மற்றும் நடிகையாக வலம் வரும் உர்பி ஜவாத் இருக்கும் அழகை இழந்து கன்னம் எல்லாம் வீங்கி உதடு வீங்கி அவஸ்தைப்படுறாங்க. வாழைப்பழத்தோல், பீஷா கயிறுகள், கம்பிகள், கற்கள் உடைந்த கண்ணாடிகள், பூ இதழ்கள் இவைகளால் செய்யப்பட்ட ஆடை அணிந்து புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகரிடம் பிரபலமானவங்க தான் உர்பி ஜவாத். சமீபத்தில் வெளியிட்ட வீடியோ பலரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. உதடுகள் வீங்கி கன்னம் பெரிதாக வீக்கம் காணப்பட்டு இதனை கண்ட ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறாங்க. போட்டோ ஷூட் துவங்கி பல்வேறு சினிமா நிகழ்ச்சியில் வித்தியாசமான ஆடல்களை அணிந்து அனைவரும் கவனத்தை தன் பக்கம் ஈர்த்தவங்க தான் உர்பி ஜவாத். சில திரைப்படங்களில் நடித்திருக்கிறாங்க. உதட்டில் ஊசி போட்டு லிப்பில் வரை நீக்கும் வீடியோ வெளியிட்டு ரசிகர்களை அதிர்ச்சியில் உரைய வைத்திருக்கிறாங்க. உர்பி ஜவாத் மாடலிங் துறையில் கலந்து கொண்டு பாலிவுட்டில் பிரபலமான நடிகையாக வேண்டும் என்பதற்காக வீட்டை விட்டு மும்பை வந்து தனது 18 வயதிலே லிஃபிலரை போட்டுக்கொண்டதாக சொல்லியிருக்கிறாங்க. சரியாக இல்லை என்று 9 வருடங்கள் கழித்து அதனை நீக்க முடிவு செய்த உர்பி ஜவாத் உதட்டில் ஊசி போட்டு சிகிச்சையில் இருந்து வருகிறாங்க. அதனை வீடியோவாக இன்ஸ்டாகிராம் பதிவில் பதிவிட்டிருக்கிறாங்க. உதடுகள் வீங்கி கன்னம் பெரிதாக கோரமாக காணப்பட்ட இவங்க 2 நாட்கள் கழித்து லிஃபிலரை நீக்கும் போது பக்க விளைவுகள் ஏற்படும் என கூறியிருக்கிறாங்க. சிறு வயதிலே தெரியாமல் செயற்கை அலைகளை தேடி சென்று தனது உதட்டை கெடுத்து விட்டதாகவும் இயற்கைகளுடன் வள நல்ல மருத்துவருடன் சிகிச்சை மேற்கொண்டு பிள்ளரை நீக்கிவிட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. சில மாதங்களுக்கு முன்பு நடிகை ரைசா வில்சனும் இப்படி உதடு வீங்கிய போது குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.